வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ப்ரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம மீந்து போன ப்ரெட்டு இருந்துச்சுன்னா போதுங்க, நம்ம ஈஸியாக ஈவினிங் இது போல் ஸ்வீட் செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த சாஃப்டான ப்ரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. என்கிட்ட ஒரு வீட் ப்ரெட்டு ஸ்லைஸ் ஒரு 4 பீசஸ் இருந்தது. அதை நம்ம இது போல் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. தூள் பண்ணிக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் பால் ஊற்றாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சிடலாங்க. நம்ம நார்மலாக குலாப் ஜாமுனுக்கு உருட்டி வைக்கிற மாதிரி இதை நல்லா அழுத்தி நம்ம உள்ளங்கையில் அழுத்தி இது போல் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் எல்லாமாவே நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இது ஒரு 4-6 பால்ஸாக போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எண்ணெய் வடிய விட்டுட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம எல்லா குலாப் ஜாமுனும் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு நம்ம பாகு தயாரித்து வச்சுக்கலாம். சுகர் சிரப்புக்கு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 கப் அளவு சுகர் போட்டுட்டு ஒயிட் சுகர் போட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதும் கரையிட்டோம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சிடலாங்க. இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. நம்ம இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் இந்த இறக்கி வச்சுருந்த பாகை ஊற்றிடலாம். இந்த சிரப்பு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம பொரித்து வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை இதில் போட்டுடலாங்க. இது நல்லா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா ஊறி நல்லா சூப்பர் சாஃப்டாக ஆகிடுச்சுங்க. இந்த குலாப் ஜாமுன் ஒயிட் ப்ரெட் இருந்தால் கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாங்க. வீட் ப்ரெட் தான் இது பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த டேஸ்டான ப்ரெட் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் பிடிச்சதுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.